ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை முடி உங்கள் பக்கத்துலேயே அண்டாதுங்க. இந்த மாதிரி ரைஸ் நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலேயே வந்து வெள்ளை முடி உங்களுக்கு வரவே வராது. அதாவது கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மாதிரி சாப்பாடு எடுத்து பாருங்கள். உண்மையிலேயே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். அதுக்கு நம்ம நல்லெண்ணெயை வந்து இந்த ரைஸுக்கு வந்து நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும். நல்லெண்ணெய் கூட கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக மிளகு வந்து போட்டுக்கலாம். மிளகு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பட்டை மிளகா சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி பட்டை மிளகாலாம் சேர்க்கலை, மிளகோட காரமே வந்து போதும். அது கூடவே வந்து என்ன கேட்டிங்க அப்படின்னா, இது வந்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்குங்க. அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு பொரிய விடுங்க. சிம்பிளே வச்சுக்கோங்க, அதான் வந்து நல்லது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காவை நான் வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். உங்களுக்கு சாதத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து 4 நெல்லிக்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது துருவின நெல்லிக்காவை இதில் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து வதக்குனீங்க அப்படின்னா நல்லா வந்து நெல்லிக்காய் வந்து அவிஞ்சிரும். இப்போ இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வறுத்த நிலக்கடலை தான். பச்சை கடலையை போட்டுறாதீங்க, வறுத்த கடலையே போடுங்க. இல்லை உங்களுக்கு வந்து பச்சைக்கடலை இருக்குன்னா முதல்ல வந்து வறுத்துட்டு அப்புறமேட்டு போடுங்க, அதான் வந்து நல்லது. இப்போ இது கூடவே நமக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு நமக்கு நெல்லிக்காய் வந்து நல்லா வந்து வெந்திருக்கும். அதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது, அந்த எண்ணெயிலே தான் வந்து வறுக்கணும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு சூடான சாதம், நம்ம வடித்த சாதம் இருக்கு இல்லையா, வடித்த சாதத்தை வந்து இதில் போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டீங்க அப்படின்னா சூப்பரான சாதம் வந்து ரெடிங்க. இது பெரும்பாலும் வந்து நம்ம வந்து வீட்டில் சாப்பிட மாட்டோம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உண்மையிலே வந்து டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா மிளகா வந்து சேர்த்துக்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதை கிளறி அப்படியே அமைக்க வச்சிங்க அப்படின்னா சூப்பரான சாதம் வந்து ரெடிங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.